ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்க. நல்லா படிங்க, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ இந்த டாபிக் முத்தொள்ளாயிரம் எங்கே இருக்குது அப்படின்னா 9th நியூ புக்கில் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்துட்டு சேர சோழ பாண்டியர் மன்னர்களை வச்சு 3 மன்னர்களை பற்றி பாடியிருப்பாங்க. 900 பாடல்கள் வந்து கொண்ட நூல் வந்து முத்தொள்ளாயிரம். ஸோ இதை வந்து சேர நாட்டை வந்து அச்சமில்லாத நாடு இன்னும் சோழ நாட்டை ஏற்கல சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை வந்து முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க இலக்கண குறிப்பு ரொம்ப முக்கியம். வெண்குடை, இளங்கமுகு, பண்புத்தொகை, அதே மாதிரி கொல்யானை, குவிமுட்டு, வினைத்தொகை, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் புறத்திருட்டு இதில் வந்து 108 செய்யுள்கள் கிடச்சிருக்கும். அதை வந்து முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் அணிகள் கொடுத்துருப்பாங்க, அந்த பாடலோட அணி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க.